அனைவருக்கும் வணக்கம். ஜூலை 12 அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் என்ற பகுதியை காண உள்ளோம். ஆற்றல் உற்பத்தி செய்வதில் இயக்கப்படுவதோடு நல்ல நோக்கங்களை நோக்கி கவனமாக கட்டுப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். ஆற்றல் உற்பத்தி செய்வதில் இயக்கப்படுவதோடு நல்ல நோக்கங்களை நோக்கி கவனமாக கட்டுப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். இது முதல் பகுதியாக பகிர்ந்துள்ளார். ஜேம்ஸ் ஆலன் என்ற அந்த அறிஞர் ஆங்கில தொகுப்பில் உள்ளதை தமிழாக்கமாக தங்களிடம் ஒரு சிறு குறிப்பாக தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம். ஒரு சிறந்த முதுவோர் தனது மாணாக்கர்களுக்கு வழங்கும் கருத்துரை துறவியைப் போலவே விழித்திருக்கவும் என ஒருவரின் நோக்கத்தை நிறைவேற்ற உள்ளவை. விற்பனையாளர்களுக்கும் வழங்குவது போல ஒரு சிறந்த முதுவோர் மாணாக்கர்களுக்கு வழங்கும் கருத்துரை துறவியைப் போலவே விழித்திருக்கவும் என ஒரு நோக்கத்தை நிறைவேற்ற உள்ளவை. விற்பனையாளர்களுக்கும் வழங்குவது போலாகும். பேரொளியும் கெதியும் பயன்படாது இயங்கும் ஆற்றலாகும். பேரொளியும் கெதியும் பயன்படாது இயங்கும் ஆற்றலாகும் என தமிழாக்கம் செய்துள்ள அவற்றின் ஆங்கிலத்தில் ஜேம்ஸ் ஆலன் கூறிய எமது குருவாகிய ஜேம்ஸ் ஆலன் எமது குரு உதயமூர்த்தி அவர்களின் பின்வழி நடக்கும் ஒரு பல்லாயிரக்கணக்கான நபர்களை நாமும் எங்களிடம் இந்த கருத்தினை பகிர்ந்து கொள்கிறோம். July 12th. Energy to be productive must not only be directed towards good ends, it must be carefully controlled and conserved. Energy to be productive must not only be directed towards good ends, it must be carefully controlled and conserved. The advice of one of the great teachers to his disciples: keep wide awake, tersely express the necessity for tireless energy if one's purpose to be accomplished, and equally good advice to the salesman as to the saint. Noise and hurry are so much energy running to waste. He quoted all in this in his speech about what he called July 12th on this occasion. தமிழில் கூற வேண்டுமென்றால், அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் ஜூலை 12ஆம் தேதி தங்களிடம் பகிர்ந்து கொள்வோம். ஆற்றல் உற்பத்தி செய்யப்படுவதில் இயக்கப்படுவதில் நல்ல நோக்கங்களை நோக்கி கவனமாக கட்டுப்படுத்தி பாதுகாக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆற்றல் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றல் ஒவ்வொன்றும் நன்றாக கட்டுப்படுத்தி அவற்றை நல்ல நோக்கங்களை நோக்கி கவனமாக கட்டுப்படுத்தி செயல்படுத்தப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சிறந்த முதுவோர் தனது மாணாக்கர்களுக்கு வழங்கும் கருத்துரை துறவியைப் போலவே விழித்திருக்கவும் என ஒருவரின் நோக்கத்தை நிறைவேற்ற உள்ளவை. விற்பனையாளருக்கும் வழங்குவது போலாகும். பேரொளியும் கெதியும் பயன்படாது இயங்கும் ஆற்றலாகும். இந்த பேரொளி ஏற்படுத்துவதும் அதனால் உண்டாகும் அவசர நிலையும் பயன்படாது இயங்கும் ஆற்றலாகும். What he quotes in English on July 12th: energy to be productive must not only be directed towards good ends, it must be carefully controlled and conserved. The advice of one of the great teachers to his disciples: keep wide awake, tersely expresses the necessity for tireless energy if one's purpose is to be accomplished, and equally good advice to the salesman as to the saints. Noise and hurry, so much energy running to waste. So we have to keep our balanced energy to all sectors with the careful and controlled manner. ஆற்றல் உற்பத்தி இயக்கப்படுவதோடு நல்ல நோக்கங்களை நோக்கி கவனமாக கட்டுப்படுத்தி செயல்படுத்தப்பட வேண்டும் என இந்நாள் பதிவாக ஜூலை 12 பகுதியை தங்களிடம் கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.